தலையில பேன் இருந்தா குழந்தைங்க சாப்பிடுற சத்தெல்லாம் அந்த பேனே உறிஞ்சிரும்னு நம்ம ஊர்ல பாட்டிங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இங்க அமெரிக்க பாட்டிங்க ஒரு படி மேல போய் பள்ளிகளுடைய விதிமுறையிலேயே இதை சேர்த்திருக்காங்க. தலையில பேனோட எந்த குழந்தையும் பள்ளிக்கு வர முடியாது. அப்படி பேன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பேன் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் பள்ளி செவிலியர் கிட்ட தலையை காட்டி பேன் ஈர் எதுவும் இல்லைன்னு ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கே திரும்ப முடியும். நாங்க ஒரு தடவை விடுமுறைக்கு இந்தியாவுக்கு போறப்போ என் பெரிய பொண்ணு பேனை இனாமா வாங்கிட்டு வந்துட்டா. அவ பேன் கடிக்குதுன்னு தலைய சொரிஞ்சா, நான் ஐயோ பள்ளிக்கு அனுப்ப முடியாதுன்னு தலைய சொரிஞ்சேன். முதல் வேலையா முடிய ஒட்ட வெட்டிட்டோம். இந்தியால இருந்தே பேன் சீப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா ஈர் வழிய மறந்துட்டேன். மருந்து ஷாம்பு எல்லாம் தேடி பார்த்தேன். ஆனா பின் விளைவுகள் பயமுறுத்துச்சு. ரசாயனங்களோ கேடோ இல்லாத தீர்வு தேடி பாக்குறப்பதான் இந்த சீப்பு தென்படுது. இந்த சீப்பை சாதா பேன் சீப்பு மாதிரி பயன்படுத்தலாம். ஆனா முடிய பிடிச்சி இழுக்காம இருக்கணும்னா தலை குளிக்கிறப்போ கண்டிஷனர் போட்டுட்டு அதை கழுவாம அப்படியே இழுத்தா சிக்கில்லாம இழுக்க வரும். ஒவ்வொரு இழுவைக்கும் சீப்பை தண்ணியில காமிச்சீங்கன்னா பேனும் ஈரும் தண்ணியோட போயிடும். லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு.